தம்பதியர்கள் வருவாங்க. குழந்தை பாக்கியம் லேட் ஆகுதுங்க. 5 வருஷம் ஆகுதுங்க, 7 வருஷம் ஆகுது. இப்படி பல விதமாக வர்றவங்கலாம் குழந்தை பாக்கியங்கிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுக்கு காரணம் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, பொண்ணோட சாதகத்தில் 5ஆம் இடத்தை பார்க்கலாம், 9ஆம் இடத்தை பார்க்கலாம். எப்படி இருக்குது? கர்ப்பப்பைங்கிறது 8ஆம் இடம். கர்ப்பப்பை என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, கர்ப்பப்பையில் ஏதோ அடைப்பு இருக்கா அப்படிங்கிறத அந்த 8ஆம் இடத்துல பார்க்கலாங்க. அந்த 8ஆம் இடத்துல கர்ப்பப்பை அடைப்பு இருக்கா, குழந்தை பாக்கியம் ஏன் லேட் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பொண்ணோட சாதத்தில் 5, 9ஐயும் பார்க்கலாம். ஒருடைய ஆண்மகன் சாதத்துலையும் 5ஆம் இடத்தை பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், இப்போ 5 கூடிய திசை ஓடுதா என்ன அப்படிங்கிறத அந்த ஆண்மகன் சாதத்தில் பார்க்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சாதகம் பார்க்க வர்றாங்க, குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி அந்த மாதிரி. அப்போ அந்த ஆண்மகன் சாதத்தில் 5ஆம் இடத்தை பார்க்கலாம். 5ஆம் இடங்கிறது ஃபஸ்ட்டு குழந்தை, 7ஆம் இடங்கிறது 2வது குழந்தை. ஒருத்தருக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை இருக்குது, 2வது எனக்கு குழந்தை இல்லை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வியும் கேட்பாங்க. அப்போ ஒரு ஆண்மகனுக்கு 5, 7ஐயும் பார்க்கலாம், 9ஐயும் பார்க்கலாம். அதே ஒரு பெண்ணுக்கு 5ஆம் இடம் மெயினாக பார்க்கணும். 5, 7. 8ஆம் இடங்கிறது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது. அப்போ 8ஆம் இடங்கிறது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது. நல்லா இருக்கா, நீர்க்கட்டி அகட்ட முடியுமா அப்படிங்கிறத 8ஆம் இடம்னா என்ன சொல்லுதுங்களா, 8ஆம் இடம் அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட இடத்துல சுக்கிரனோ சந்திரனோ நீர்க்கரகங்கள், அந்த சுக்கிரனோ சந்திரனோ நீர்க்கரகன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் என்னங்க, அதை சனி பார்த்தா தாமதம். சனியும் ஒரு நீர்க்கரகம் மாதிரி தான். அப்போ சுக்கிரன் சந்திரன் நீர்க்கரகம் அந்த 8ஆம் இடத்துல உட்காரும்போது சனி பார்த்துச்சுன்னு வச்சுங்க, லேட்டாக தான் கிடைக்கும். கர்ப்பப்பை கண்டிப்பாக அடைப்பு இருக்கும். கர்ப்பப்பை அடைப்பை க்ளீன் பண்ணணும். நீர்க்கட்டி இருக்கும், நீர்க்கட்டி அகட்டணும். அப்போ தான் அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்படியே இந்த இதெல்லாம் தெரியாதா, இதை கண்டுபிடிக்க முடியாதா, இல்லை நாங்கள் டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணி தானே பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி சொன்னால், நீங்கள் கர்ப்பப்பை சுத்தம் பண்ணுங்க, குழந்தை பாக்கியம் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்ப்பாங்க. என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதுதான் பார்ப்பாங்க. 2வது உங்களுக்கு கர்மா ஒரு குறிப்பிட்ட நாள் மேரேஜ் ஆகி 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு கொடுப்பனை இருக்குது. அந்த கொடுப்பனை இருக்கிறனால தான் உங்களுக்கு லேட்டாக கிடைக்குது. அப்போ அந்த கொடுப்பனையும் உங்களுக்கு லேட்டாக கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதே நேரத்துக்கு ஒரு பொண்ணோட சாதத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அது ஃபஸ்ட்டு உடனே குழந்தை கிடைக்கும். அவங்க மேரேஜ் பண்ணோடனே 5 கூடையும் சொல்லக்கூடாது 3 6 8 பன்னில் போய் சேர்ந்தால் அது லேட்டாக கிடைக்கும். 9 கூடையவனும் 3 6 8 பன்னில் போய் சேர்ந்தாலும் அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கிங்கிறது ஒரு லேட்டாக கிடைக்கும். 5 கூடை ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும், 9 கூடையும் ஆட்சி உச்சம் பெற்றுக்கணும் அப்படின்னா டக்கு டக்குன்னு கிடைக்கும். ஆண் ஒன்று பெண் ஒன்று அவங்க எதிர்பார்க்காததுக்கு முன்னாடி குழந்தை பாக்கியம் கிடச்சிடும். 2வது இப்போ 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்தை பார்த்தா அந்த 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் அவர் நல்லா இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒன்றுமே ட்ரீட்மெண்ட் பண்ண வேணாங்க, உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக சொல்லிட்டு போகலாம். 5ஆம் இடம் சொல்லக்கூடாது குழந்தை பாக்கியம். 5ஆம் இடம் கெட்டுருக்கு. 5க்கு 9ஆம் இடத்தை பார்க்கணும். 5க்கு 9ஆம் இடத்தை பார்க்கும்போது அதுவும் கெட்டிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு பாருங்கள். ட்ரீட்மெண்ட்டு பார்த்து தான் நீங்கள் ஒரு குழந்தை எடுக்க முடியும், குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம விளக்கம் சொல்லிடணும். ஓப்பனாக சொல்லிட்டா அவங்கள தேடலில் என்ன மாதிரி அவங்க தேடணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்துடுவாங்க. இப்போ அவங்களாம் பார்த்திங்கன்னா, இப்போ குழந்தை பெற்றுக்கிட்டவங்க நிறைய இருக்கிறாங்க. குழந்தை ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை 3 கரு கிடச்சிக்கிறாங்க வேணும் தேவையில்லைன்னா. ஆனால் குழந்தை இல்லாதவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க. அவங்க ஒரே கான்செப்ட், எனக்கு குழந்தை எப்போ கிடைக்கும் தேடல்லே இருப்பாங்க. இது இறைவன் கொடுத்த வரம். பிரபஞ்சம் பஞ்சபூத நவக்கிரக நவக்கோள்கள் போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணி வரோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குழந்தை பாக்கியம், சொத்து பாக்கியம், வண்டி வாகனம் வீடு மனை எல்லாமே அமையும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 72 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.